ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான க்ரீன் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. க்ரீன் சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தண்டோடவே சேர்த்துக்கோங்க. இப்போது புதினா அதே அளவு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு 2-3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீன் சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதையும் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம், வெறும் வாணலிலே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஒரு 4-5 வரைக்கும் சேர்த்துக்கோங்க வரமிளகா. சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கடைசியாக நம்ம சிக்கனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே கடாயில் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4 பல் பூண்டு இடிச்சிட்டு வச்சுருக்கேன். தோலோடவே இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு ஆயிலே சேர்த்துக்கலாம். இப்போது 2 வரமிளகா, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி மொறுன்னு வரும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இது கடைசியாக சிக்கனுக்கு ஒரு தாளிப்பு மாதிரி நம்ம சேர்ப்போம். ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் மாறினதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எடுத்துருக்கேன். இப்போது கடாயில் ஆல்ரெடி கொஞ்சமாக ஆயில் இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இப்போது ஒரு 4 ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். சிக்கனுக்கு மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனியன்லேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். சிக்கன் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுருக்கேன். பாருங்கள், கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே சிக்கன் வேகிறதுக்கு நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் ஆனியனுக்கு சேர்த்துருந்தேன். இப்போ சிக்கனுக்கும் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். க்ரீன் சிக்கன்லேயே மசாலாவும் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மஞ்சள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருக்கேன். சிக்கன்லேயே தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்து ஒரு க்ரீன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போது க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேகட்டும். இடையில நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
கலந்து விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக விடணும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த மிளகு ஜீரகம்லாம் சேர்த்து நம்ம ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு அந்த பொடி வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து கூட்டி குறைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம மிளகாய் பொடி எந்த மசாலாவுமே சேர்க்கலை. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸு வேக விட்டால் போதும். அதுக்குள்ளேயே நமக்கு நல்லாவே சிக்கன் வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காகி வந்துருச்சு. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து இப்படியே நம்ம சாதத்துக்கு போட்டு பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக சேர்க்கும் போது இந்த தாளிப்பு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நமக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். புதினா கொத்தமல்லியோட வாசனையோடு சேர்ந்து இந்த பூண்டும் சேர்ந்து ரொம்ப ஸ்மெல் ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் சிக்கன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.